ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கல்லூரி சேர்க்கையில் புதுமை பெண் திட்டம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கு பாருங்க. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கல்லூரி சேர்க்கை எவ்வளவு நடைபெற்றுன்னா 8.9% வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம்னா என்ன? 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண் குழந்தைகளுக்கு வந்து உயர்கல்விக்கான காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்குறது தான் புதுமை பெண் திட்டம். இது வந்து எப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 5, 2022 கொண்டு வந்தாங்க. இப்போ பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பள்ளி மாணவிகளுக்கு இருக்கு. மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கறத ஆகஸ்ட் 9, 2024 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. பசுமை எஃகு தரநிலை, அதாவது அண்மையில இந்தியா வந்து பசுமை எஃகு தரநிலை வரையறுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல கிரீன் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட், இங்கிலீஷ்ல பசுமை எஃகு தரநிலை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிரீன் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா இப்போ கிரீன் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட்னா எஃகோட, அதாவது இரும்பு நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா, அதோட ஸ்டாண்டர்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றதுக்காக இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது லைக் வந்து ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? 5 ஸ்டார் வரைக்கும் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா இப்போ நம்ம எஃகு வந்து தயாரிக்கும் போது அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் தராத மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்? எஃகு தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளவு வந்து வெளியாகுது, CO2 எமிஷன் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் எந்த மாதிரி எதுக்கு தருவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து less than 1.6 டன்னுக்கு கீழே வந்து வெளியாச்சு அப்படின்னா, அதாவது 1 டன் எஃகு தயாரிக்கும் போது 1.6 டன்னுக்கு கீழே வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் தருவாங்க. ஓகேவா? மேக்சிமம் வந்து 2.2 வரைக்கும் வந்து 2.2 டன் வரைக்கும் CO2 வந்து வெளியாகுது அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு மேல போச்சுன்னா அவங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. நம்மள இந்தியாவில இப்போதைக்கு ஆவரேஜ் வந்து 2.6 டன் CO2 வந்து எமிஷன் ஆயிட்டு இருக்கு ஸ்டீல் வந்து தயாரிக்கும் போது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிரீன் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற புதுசா ஒரு ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டமா வந்து நம்ம இந்தியாவில வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி கொண்டு வந்த முதல் நாடுங்கிற பெருமை வந்து யாருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. என்விஷன் திட்டம். என்விஷன் ஸ்கீம் வந்து எதுக்கு அப்படின்னா வெள்ளி கிரகத்தை, அதாவது வீனஸை வந்து ஆராய்வதற்காக என்விஷன் திட்டத்தை எந்த நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்? என்விஷன் திட்டம். எந்த கிரகத்தை ஆய்வு செய்யறதுக்கு அப்படின்னா வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யறதுக்கு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி வெளி விண்வெளி எந்த நிறுவனம்? ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் பார்த்துட்டோம். இப்போ ககன்யான் நம்ம இந்தியாவில வந்து போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ககன்யான் திட்டம் எதுக்காக அப்படின்னா மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக. ஓகேவா? இதுல வந்து அந்த ஆர்பிட்ல வந்து 400 கிலோமீட்டருக்குள்ள வந்து இருப்பாங்க. அது இல்லாம மூணு பேர் வந்து விண்வெளிக்கு வந்து போறாங்க. 3 பேர்ல 4 பேர் விண்வெளிக்கு போறாங்க. அதுல வந்து ஒரு ரோபோட், அதாவது ஃபீமேல் வடிவில் இருக்கிற ஒரு ரோபோட் வந்து போறாங்க. அதனுடைய பேர் வந்து வியாமித்ரா. இங்கிலீஷ்ல மித்ரா. ஓகேவா? இதுல வியாம் அப்படின்னா ஸ்பேஸ், அதாவது விண்வெளின்னு அர்த்தம். மித்ரானா சமஸ்கிருதத்துல ஃப்ரெண்ட், அதாவது நண்பன். ஓகேவா? நண்பன். இது வந்து இந்த ரோபோட்டும் வந்து இந்த ககன்யான் மிஷன்ஸ்ல விண்வெளிக்கு வந்து போக போகுது. அதோட 4 பேர் போறாங்க. இதுல ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அதாவது 3 days வந்து இவங்க வந்து விண்வெளியில வந்து ஸ்டே பண்ணி அவங்க வந்து சேஃபா கொண்டு வரதான் இந்த மிஷனோட டார்கெட், ககன்யான் மிஷனோட. அடுத்து இன்னொரு மிஷன் என்ன இருக்கு அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா சமுத்திராயன் மிஷன் வந்து ஆழ்கடலுக்கு அடியில சமுத்திராயன் மிஷன். இதுவும் வந்து இஸ்ரோ தான். ஓகேவா? இஸ்ரோ செய்யற மிஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? சமுத்திராயன் மிஷன் எதுக்கு அப்படின்னா ஆழ்கடலுக்கு அடியில மனிதர்களை வந்து அனுப்பி பார்க்கறது. இப்போ வந்து 200 மீட்டர் வரைக்கும் தான் ஆழத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இது சமுத்திராயன் மிஷன் மூலியமா வந்து 6000 மீட்டர் ஆழ்கடலுக்குள்ள போய் எப்படி இருக்கு அதுல வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக சமுத்திராயன் மிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதுவும் வந்து இஸ்ரோ சார்பில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்து இப்போ வெள்ளி கிரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம இஸ்ரோ வந்து கொண்டு வர போறது வந்து
சுக்ராயன் ப்ராஜெக்ட். சுக்ராயன் ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா வெள்ளி கிரகத்தை வந்து ஆய்வு பண்றதுக்காக கொண்டு வர போறாங்க. ஓகேவா? 2031 இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சுக்ராயன் ஃபார் வெள்ளி கோளை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கேன், இஸ்ரோ வந்து பிளானிங் டு லான்ச் சுக்ராயன் ப்ராஜெக்ட் டு எக்ஸ்ப்ளோர் வீனஸ், வெள்ளிக்கோள். அடுத்த நியூஸ் பாருங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 348(2) வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தால் பிராந்திய மொழிகளை பயன்படுத்தலாம் என்று, உயர்நீதிமன்றங்கள்ல பிராந்திய மொழிகள்ல வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 348(2). இது வந்து நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லுமே பார்த்துருப்போம். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட்ல வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயும் வந்து பிராந்திய மொழி தானே தமிழும், ஸோ அதுலயும் வந்து நம்ம வந்து வாதாடலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 348(1) வந்து என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள்ல ஆங்கில மொழி வந்து வழக்காடு மொழியாக இருக்கணும்னு சொல்றது எது அப்படின்னா ஆர்டிகல் 348(1) இப்போ வந்து காமனா எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க. ஸோ காமனா எல்லாத்துக்கும் காமன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ வந்து ஹைகோர்ட்ல கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து வாதாடணும்னு சொல்ற ஆர்டிகல் வந்து 348(1). பிராந்திய மொழிகளையும் வாதாடிக்கலாம், தீர்ப்புகள் வந்து மொழிபெயர்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 348(2). ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. இது சம்பந்தப்பட்டது. அதாவது இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஹைகோர்ட் வந்து ஹிந்தி வழக்காடு மொழியா எப்போ கொண்டு வந்திருக்காங்க, அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி மொழி அது ஒரு பிராந்திய மொழி, உத்தரப்பிரதேசத்துல அது பிராந்திய மொழியா இருக்கு. ஹிந்தி வந்து வழக்காடு மொழியை எப்போ ஆணுச்சு அப்படின்னா 1969. ஓகேவா? பீகார்ல இருக்கிற ஹைகோர்ட்ல ஹிந்தி வழக்காடு மொழியை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1972. ஓகேவா? இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புல இருக்கிற மொழி பற்றி எந்த அட்டவணையில சொல்லிருக்காங்க அப்படின்னா 8வது அட்டவணையில வந்து நம்ம ஷெட்யூல் 8ல வந்து அபிஷியல் லாங்குவேஜ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்ட் 17 பகுதி 17ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜாகிர் ஹுசைன். யார் இந்த ஜாகிர் ஹுசைன் அப்படின்னா இவர் தான் ஜாகிர் ஹுசைன். இவர் வந்து பிரபலமான தபேலா இசைக்கலைஞர். ஓகேவா? தபேலா இசைக்கலைஞர். இவர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஹி பாஸ்ட் அவே. ஸோ அவர் வந்து எதுல வந்து பிரபலமானவர் அப்படின்னா உலகளாவிலே வேர்ல்ட் வைட் வந்து ஒரு ஃபேமஸ் எதுல அப்படின்னா தபேலா மியூசிஷியன். ஓகேவா? அடுத்து ஊபர் ஆப். எல்லாத்துக்குமே தெரியும் ஊபர் ஆப், ஊபர், ராபிடோ ஆப்லாம் தெரியும். இந்த ஊபர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது நீர்ல வந்து போற மாதிரி ஒரு டாக்ஸி, அதாவது பைக் டாக்ஸி வந்து இவங்க வந்து நீர் போக்குவரத்து சேவையை தொடங்கிய முதல் செயலி எந்த ஆப் அப்படின்னா ஊபர் ஆப். ஊபர் இருக்கு, ராபிடோ இருக்கு. இதுல எந்த ஆப் வந்து நீர் போக்குவரத்து, நம்ம எல்லாமே பைக் டாக்ஸி லேண்ட்ல போற மாதிரி கார் இருக்கு. ஊபர்ல வந்து காரு, ஆட்டோ, பைக் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க வந்து முதல்ல வாட்டர் டாக்ஸி வந்து வாட்டர் போட், இந்த மாதிரி ஊபர் போட்டு நீங்க போட்டிருக்காங்களா, இங்க போட்டிருக்காங்க பாருங்க ஊபர் போட், அதாவது நீர்ல போற ஒரு போட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆன ஒரு இது அப்படின்னா ஊபர் ஆப் தான். ஓகேவா? இந்த ஆப் புக் பண்ணி நம்ம வந்து இப்படி ஆட்டோல புக் பண்றோமோ அந்த மாதிரி போட்டும் வந்து புக் பண்ணி போய்க்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊபர், ராபிடோ கிடையாது, ஊபர். அடுத்து ஜார்ஜியாவோட பிரசிடென்டா இப்ப வந்து யாரு இருக்காங்க அப்படின்னா அதிபராக மைக்கேல் கேவ்லாஷ்விலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எந்த நாட்டுக்கு அப்படின்னா ஜார்ஜியாவோட நியூ பிரசிடென்ட் யார் அப்படின்னா மைக்கேல் கேவ்லாஷ்விலி. நெக்ஸ்ட் முக்கிய தினம். இந்த முக்கிய தினம் இன்னைக்கு வந்து டிசம்பர் 16. இந்த டிசம்பர் 16ஓட முக்கிய தினம் என்ன அப்படின்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்திய பாகிஸ்தான் போர் வந்து பெருசா நடந்துச்சு. அந்த போர்ல வந்து இந்தியா வந்து பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அந்த டேவை தான் நம்ம வந்து விஜய் திவாஸ் சொல்றோம். ஓகேவா? விஜய் திவாஸ் தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 16. விஜய்னா வெற்றி, திவாஸ்னா தினம். ஓகேவா? வெற்றி தினம். இது முக்கியமா வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் மட்டும் இல்லாம அப்போ வந்து வங்காளதேஷ் வந்து தனியா ஒரு நாடா வந்து போகணும்னு சொல்லி இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வங்காளதேசத்தின் வெற்றி நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வங்காளதேசத்தின் வெற்றி நாள்னு எப்போ சொல்றாங்க அப்படின்னா டிசம்பர் 16. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.